ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். லேடிஸ் டேக்கு போன வீடியோ பற்றி பார்க்கலாம். இப்போ ஹாய் சொல்லிட்டு போகிறது தான் ஆர்ஜே கணேஷ். முன்னாடி என்ட்ரன்ஸில் நேம்லாம் கொடுத்துட்டு காம்படிஷனுக்கு நேம் கொடுக்கறனாலும் கொடுத்துட்டு உள்ளே போனோம்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த லேடிஸ் டே நடத்துறதுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கே ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நிறையா போட்டியும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில். அது இல்லாமல் நிறையா காம்படிஷன்ஸும் வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே பரதநாட்டியம் ஆடுறதுக்கு பொண்ணுங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஆர்ஜே கமலி. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ஜே ஸ்ரீயும் கணேஷும் 2 பேரும் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தான் ஹலோ எஃப்எம் மூலிமா எனக்கு காம்படிஷனுக்கு ஃப்ரெண்டானவங்க. இவங்க நல்லா கோலம்லாம் அழகாக போடுவாங்க. இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இவங்க சென்னையிலேருந்து இந்த காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க அழகாக பாட்டு பண்ணாங்க, கேளுங்க. ஃபஸ்ட்டே பாட்டு பண்ணதெல்லாம் வரும், கேளுங்க. இவங்க புதுசாக ஜாயின் பண்ண ஆர்ஜே. இவங்க ஹலோ எஃப்எம்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. இவங்க பேர் ராஜி. இவங்களும் இப்போ தான் ஹலோ எஃப்எம்ல நியூவாக ஜாயின் பண்ணவங்க. ஹலோ எஃப்எம்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அவங்க பேர் என்னங்கிறது மாற்றி மாற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டாங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே போட்டி வச்சுருந்தாங்க. டான்ஸு, மாறுவேட போட்டி, பட்டிமன்றம், கோலப்போட்டி, சமையல் போட்டி, ஏதாவது ஃபிலிமோட டைலாக் பேசி நடிச்சு காமிக்கிறது, ஃபேஷன் வாக், இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் வச்சு பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. இந்த ஐயாவும் அம்மாவும் மேடை நாடகங்கள் நடிக்கிறவங்க. அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. இந்த ஒன் டே லேடிஸ்க்கு உண்டான டேவாகவே இருந்துச்சு. தேங்க்யூ.